அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தங்கள் கூட்டணியில்தான் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கும் நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அமமுக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை டிசம்பர் மாதம் அறிவிப்போம் என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். இருவரும் அளித்திருக்கும் பேட்டிகளை இப்போது பார்க்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு இன்று வரையிலும் எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாராளுமன்றத்தில் எங்களோடு போட்டியிட்டு எங்களோடு கூட இருந்தவர் இன்று வரையில் எங்கள் கூட இருக்கிறார்கள். அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அதுக்கப்புறம் புதிய கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளோம். ஆக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன உங்களுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக 24 பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்தேன். நாங்கள் தேர்தலில் போட்டியிடக் கூட விரும்பவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம். ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை இருக்கக்கூடிய தேர்தல். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.